அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஒரு லோ காஸ்ட்டில், ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு எமர்ஜென்சி லைட்டு. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு மின்சாரம் தடைப்பட்டால் வீடு கும்மிருட்டாயிரும். அப்போ கொஞ்ச நேரம் நமக்கே சிரமம். அதுலேயும் கை குழந்தைகள் இருக்க வீட்டில் திடீர்னு மின்சாரம் தடை வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம். அதற்கு நாம் இன்வெர்டர் பேட்டரி அப்படிலாம் போனோம்னா அது மிகப்பெரிய காஸ்ட்லியான ஐட்டம். அது நமக்கு சரியாக வராது. ஒரு சாதாரண குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி லைட்டு, நம்ம வீட்டில் மின்சாரம் தடைப்பட்ட உடனே ஒரு வெளிச்சம் தர்றதுக்கு ஒரு டிவைஸ் இருந்ததுன்னா நல்லது. அதை 100 ரூபாய்க்கும் கம்மியான ஒரு காஸ்ட்டில் நம்ம செய்கிறது தான் இந்த காணொலி. இது நமக்கு தேவையான பொருட்கள். இது மாதிரி ஒரு எல்இடி லைட்டு, இது 2 வீலர் பம்பரில் மாற்றுறதுக்காக பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி ஒரு எல்இடி லைட்டு, இது 50 ரூபாய்க்கும் கம்மியாக கிடைக்கும். இந்த ஒரு எல்இடி லைட்டு வாங்கிக்கணும். அடுத்து இது ஒரு 5 வோல்ட் ரிலே, 5 வோல்ட் ரிலே ஒரு ரிலே வாங்கிக்கணும். இது ஒரு 15 ரூபாக்குள்ளே இருக்கும். அடுத்து ஒரு 9 வோல்ட் பேட்டரி, அந்த மாதிரி 9 வோல்ட் பேட்டரி ஒன்று, அப்புறம் சொல்லுவாங்க பேட்டரி கேப் ஒன்று வாங்கிக்கணும். இதெல்லாம் வாங்கிக்கிட்டு இதை நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் சார்ஜர் அதை பயன்படுத்தலாம். அல்லது இந்த மாதிரி ஒரு 5 வோல்ட் அடாப்டர், இந்த மாதிரி ஒரு அடாப்டர் வாங்கிக்கலாம். இந்த எல்இடி பல்புலேருந்து வரக்கூடிய இந்த 2 வயரில் எது ப்ளஸ் எது மைனஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பேட்டரியில் ஜாயின் பண்ணுறோம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி பார்க்குறோம். இப்போ எரியலை. இப்போ இந்த வயரை மாற்றி வச்சு பார்க்குறோம். இப்படி மாற்றி வச்சு இப்படி பார்க்கும்போது எரியுதுன்னா இதில் இந்த பக்கம் வர்றது இது பாசிட்டிவ் வயர், இது நெகட்டிவ் வயர். மாற்றி வச்சா இந்த எல்இடி எரியாது. அதனால் இதை பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டுபிடிச்ச உடனே இந்த பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இந்த நெகட்டிவ் வயரில் ஒரு சின்ன முடிச்சு போட்டு நமக்கு தெரியறதுக்காக, இதுதான் நெகட்டிவ் வயர் அப்படி தெரியறதுக்காக இப்படி போட்டு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நாம் இந்த 5 வோல்ட் ரிலே எடுத்துக்கணும். அந்த ரிலேயில் இந்த மாதிரி ஒரு 5 பின் இருக்கும். இந்த 5 பின்னில் இந்த பக்கம் 3 பின் இருக்கும், இந்த பக்கம் 2 பின் இருக்கும். இந்த 3 பின்னில் இந்த சென்ட்ரு பின் சுவிட்சினுடைய மைய கான்டாக்ட். இந்த ஓரமும் சுவிட்சினுடைய அடுத்த கான்டாக்ட். இதில் இந்த 3 பின் உள்ளதில் இந்த கீழையும் மேலேயும் உள்ளதான் இந்த ரிலேயினுடைய காயில். இந்த ரிலேயினுடைய காயிலில் தான் நாம் நம்ம மொபைல் சார்ஜர்லேருந்து வரக்கூடிய கருப்பு சிவப்பு வயரை இங்கே தான் கொடுக்கணும். அல்லது இதில் நம்ம 5 வோல்ட் அடாப்டர் வச்சோம்னா அந்த பவர் இங்கே தான் கொடுக்கணும். இந்த காயிலில் நம்ம பவர் கொடுத்துட்டு இதில் மின்சாரம் வரும்போது இந்த சுவிட்ச் இதில் ஆக்ட் ஆகும். இந்த சுவிட்ச் ஆக்ட் ஆகிறத வச்சு நாம் எமர்ஜென்சி லைட்டாக பயன்படுத்த போகிறோம். இப்போ இதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேட்டரி கேப் இருக்குல்ல, இந்த பேட்டரி கேப்பில் இந்த பாசிட்டிவ் வயர் எடுத்துக்கணும். இந்த பாசிட்டிவ் வயரை எடுத்துக்கிட்டு இந்த பாசிட்டிவ் வயரை இந்த ரிலேயினுடைய இந்த 3 பின் இருக்கக்கூடிய சென்டரில் சால்டர் பண்ணிக்கணும். சால்டரிங் அயன் இல்லாதவங்க இதை கொஞ்சம் வயர் பெருசாக எடுத்து வச்சு இதில் அப்படியே முறுக்கி விட்டுக்கலாம். இந்த பேட்டரி கேப்லேருந்து வரக்கூடிய நெகட்டிவ் வயர் இருக்குல்ல, இந்த நெகட்டிவ் வயரை இந்த இதில் முடிச்சு போட்டு வச்சோம்ல, அந்த நெகட்டிவ் வயர் அதோடு இதை ஜாயின் பண்ணிக்கிறோம். நெகட்டிவ் வயரு, பேட்டரியிலேருந்து நெகட்டிவ் வயர் நேரடியாக எல்இடிக்கு உள்ளே போயிடும். இதை டேப் போட்டு வச்சுக்கணும். இப்போ இதில் இந்த எல்இடியினுடைய அந்த அடுத்த வயர் வருதில்ல, இதுதான் பாசிட்டிவ். இந்த பாசிட்டிவ் வயரை நாம் இந்த ரிலேயில் சால்டர் பண்ணணும். இந்த வயரை இந்த பக்கம் உள்ள 2 கான்டாக்ட் இருக்குல்ல, இந்த 2 கான்டாக்டில் இதில் வச்சிங்கன்னா பல்ப் எரியும். அந்த மாதிரி பல்ப் எரியிற இந்த கான்டாக்ட் அடுத்ததில் வச்சா எரியாது, இதில் வச்சா தான் எரியும். இதில் எரியிற இந்த கான்டாக்டில் நம்ம அப்படியே சால்டர் பண்ணிக்கணும். இதில் சால்டர் பண்ணிட்டோம். சால்டர் பண்ண பிறகு இப்போ நம்ம அந்த பேட்டரியை எடுத்துடலாம். இப்போ இந்த ரிலேயில் இந்த காயிலுக்கு இந்த சிவப்பு பற்ற வச்சுருக்கோம்ல, அதுக்கு மேலே கீழே உள்ள இந்த 2 கான்டாக்டில் நம்மளுடைய இந்த 5 வோல்ட்டு, அதுக்கு இந்த மாதிரி 5 வோல்ட்டு அடாப்டர் வச்சுருந்தா இந்த மாதிரி டிசி சாக்கெட் ஒன்று வாங்கிக்கிட்டு இந்த டிசி சாக்கெட்லேருந்து கூடிய 2 வயர், இந்த 2 வயரை அந்த காயில் ரிலேயினுடைய காயிலில் சால்டர் பண்ணணும். இங்கே இந்த 3 இருக்கிறது, இந்த சிகப்பு வயர் படுத்து வச்சுருக்கோம்ல, அதில் மேலேயும் கீழேயும் இந்த 2 வயரை சால்டர் பண்ணணும். இப்போ சால்டர் பண்ணிட்டோம். இந்த சாக்கெட்டில் நம்ம இந்த 5 வோல்ட் அடாப்டருடைய மின்சாரத்தை இந்த ப்ளக் இன் பண்ணும்போது இப்போ இதுக்குள்ளே கரண்ட் வரும். இந்த கரண்ட் வரும்போது இந்த ரிலே ஆன் ஆகிருக்கும். ஒரு சத்தம் கூட கேட்கும் நமக்கு. இப்போ இதில் இந்த பேட்டரியை இதில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னாக்கா பாருங்கள், இப்போ இந்த லைட் எரியாது. ஏன்னா இதில் கரண்ட் வந்துக்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு மின்சாரம் வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ரிலே ஆக்டிவேட் ஆகிருக்கும். அதனால் இந்த சுவிட்ச் இதில் கான்டாக்ட் ஆகிருக்கும், மேலே உள்ள கான்டாக்ட் இருக்கும், இந்த வயரில் கான்டாக்ட் ஆகிருக்காது.
அப்போ இந்த லைட் எரியாது. இப்போ கரண்ட் போயிடுச்சுன்னா இதை எடுத்துட்டோம்னா இப்போ பாருங்கள் இந்த லைட் எரியும். ஸோ நல்ல வெளிச்சம் இருக்கும், நல்ல லைட் எரியும், இந்த லைட் எரியும். இப்போ திருப்பி கரண்ட் வந்துச்சுன்னா அதுவாக ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். கரண்ட் போச்சுனாக்கா எரியும், கரண்ட் வந்துருச்சுனாக்கா அதுவாக ஆஃப் ஆகிக்கிறோம். இப்போ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்ததுனாக்கா பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய 10th 12th படிக்கக்கூடிய காலேஜில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க இதை செய்து பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஆர்வம் வரும். எலக்ட்ரானிக்ஸில் அவங்க முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள்.